அல்காரிதம் சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் என்னென்னலாம் வந்து படிக்கலாம் அப்படின்றத வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ யூனிட் 1ல் கம்பல்சரி டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, முடிஞ்சால் அது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது ரிகரன்ஸ் ரிலேஷன்னா என்ன, டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இது எல்லா டாப்பிக்குமான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து பார்ட் பிலே வந்து கவர் பண்ணிவிடுவோம். லீனியர் சர்ச்னா என்ன, பைனரி சர்ச், ஹீப் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு, கேஎம்பி அல்காரிதம், ராபின் கார்ப் அல்காரிதம், நெய்வி அல்காரிதம், இது எல்லாத்துக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் உங்களை வந்து நான் படிக்க சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்ட் பியில் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 2 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் வந்து எழுதிடலாம். அடுத்தது லோயர் பவுண்ட்னா என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்பியூரியஸ் ஹிட்னா என்ன. ஸோ இது எல்லாமே யூனிட் 1ல் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் வந்து பார்த்தோன்னா கிராஃபுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிராஃப்னா என்ன, அதோட டெஃபினேஷன், என்னென்ன டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது, டைரக்டட் கிராஃப்னா என்ன, வெயிட்டட் கிராஃப்னா என்ன, இன் டிகிரி அவுட் டிகிரினா என்ன, சப் கிராஃப்னா என்ன, கம்ப்ளீட் கிராஃபு, கனெக்டட் கிராஃப், சைக்ளிக் கிராஃபு, ஏசைக்ளிக் கிராஃபு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய 2 மார்க்ஸ் வந்து கிராஃபுடைய ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டினா என்னென்னு படிச்சுட்டு போயிடுங்க. பை கனெக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்ன, டெஃபினேஷன் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது பைபாரிட்டட் கிராஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய டெஃபினேஷன் படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மற்ற அல்காரிதம் இருக்குல்ல, பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் அப்படின்ட்டு நிறைய பார்ட் பியில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த எல்லா கொஷனுக்குமான டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் நம்ம வந்து எழுதிடலாம். ஓகே. அடுத்தது மேக்ஸிமம் மேட்சிங்னா என்ன, ஸோ அதுக்கான 2 மார்க் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லா அல்காரிதமுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. இப்போ பிஎஃப்எஸ் அல்காரிதம் எங்கே அப்ளை ஆகுது, டிஎஃப்எஸ் அல்காரிதம் எங்கே அப்ளை ஆகுது, டிஜிஸ்ட்ரா அல்காரிதம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கிறிஸ்கல் அல்காரிதம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அல்காரிதம்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து படிச்சுட்டு போயிடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 எடுத்துக்கிட்டோன்னா வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி, அதுனா என்ன, நெக்ஸ்ட்டு டிவைட் அண்ட் கான்குயருடைய டெஃபினேஷன், மல்டி ஸ்டேஜ் கிராஃப்னா என்ன, நெக்ஸ்ட்டு க்ரீடி டெக்னிக்னா என்ன, டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஓபிஎஸ்டி ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, நெக்ஸ்ட்டு க்ரீடி டெக்னிக்குடைய எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது. அடுத்தது இந்த யூனிட்டில் வரக்கூடிய எல்லா அல்காரிதம்ஸோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிவைட் அண்ட் கான்குயருக்கும் டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே. டிஎன்சினா டிவைட் அண்ட் கான்குயர், டிபி அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி கூட உங்களுக்கு அப்ரிவேட் பண்ணி கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இது வந்து யூனிட் 3. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஃப் கலரிங்னா என்ன, வாட் இஸ் கிராஃப் கலரிங், ஸோ வாட் யூ மீன் பை பேக் ட்ராக்கிங், ஸோ அதோடைய டெஃபினேஷன் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. இதுக்கான அல்காரிதமும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பிபி அப்படின்றது வந்து பிரான்ச் அண்ட் பவுண்டு. ஓகே. ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்டுனா என்ன, நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னா என்ன. கண்டிப்பாக இதில் இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறதே வந்து யூனிவர்சிட்டியில் 2 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 2 யூனிவர்சிட்டி கொஷினுமே கேட்டிருக்காங்க. ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு 2 கொஷின் பேப்பருமே கேட்டிருக்காங்க. ஸோ பேக் ட்ராக்கிங்கும் வந்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பேக் ட்ராக்கிங்க்கும் பிரான்ச் அண்ட் பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னதில் மோஸ்ட்லி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் வந்து ஷார்ட்ஸில் வந்து இருக்கும். என்னுடைய சேனலில் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15 பசில் ப்ராப்ளம்னா என்ன, நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் வரக்கூடிய எல்லா அல்காரிதம்ஸோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ பார்ட் பிலே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சிட்டிங்கன்னா இங்கே கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஸோ அடுத்தது யூனிட் 5ல் வந்து பார்த்தோன்னா சேம் பார்ட் பிலேயும் வந்து என்பி கம்ப்ளீட், என்பி ஹார்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி 2 மார்க்லேயும் இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கேட்பாங்க. அடுத்தது ட்ராக்டபிள், இன்ட்ராக்டபிள், இந்த கொஷின் 2 கொஷின் பேப்பருமே கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ட்ராக்டபிள்க்கும் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அதை வந்து படிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பின் பேக்கிங் ப்ராப்ளம்னா என்ன, கேத் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வாட் இஸ் கேத் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்றது அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ரிடக்ஷனா என்னென்னு கேட்பாங்க. அப்ராக்சிமேஷன் அல்காரிதம்னா என்ன, ரேண்டமைஸ்டு அல்காரிதம்னா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க 5th யூனிட்டில் வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு
இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸில். ஸோ முடிஞ்ச அளவு பார்ட் பியில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஷின்ஸை செலக்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எழுதிடலாம். பார்ட் பியில் கேட்காதது தான் மோஸ்ட்லி பார்ட் ஏல வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தவிர்த்து மீதி என்னென்ன கொஷின் இருக்கோ அதை வந்து நீங்கள் 2 மார்க் லெவல்லையாவது வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.